லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அட இருங்க, சாப்பிட்டு அப்புறம் வாங்கிக்கலாம். என்ன நீங்க எதுக்காக இப்படி சொல்றீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க பேசாம சாப்பிடுங்க. எதுக்காக அப்படி சொல்ற விக்ரம்? எல்லாத்தையும் அவர் ஒருத்தரே சாப்பிட்டு காலி பண்றதுக்கு பிளான் போறாரு. ஓஹோ, நீங்க பயங்கரமான ஆளுதான் அங்கிள். பயங்கரமான ஆளுனா எப்படி? 2 கோரப்பல்லு கொம்புல வச்சுட்டு நான் இருக்கேன். தனியா சாப்பிடும்போது பேசக்கூடாதுன்னு தெரியும்ல. 2 பேர் சாப்பிடுங்க. சரி சாப்பிடுறா. நீங்க அத சாப்பிடுங்க. சாப்பிட்டுக்கறேன். இங்க பாருங்க, பிரியாணி நிறைய இருக்கு. யார் யாருக்கு எவ்வளவு வேணுமோ கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. மித்ரா, சாப்பிட முடியலன்னா சொல்ல வேண்டியதுதானே? நான் தான் ஏதோ யோசனையில் அப்படியே வச்சுட்டு போயிட்டேன். என்ன மித்ரா நீ? மித்ரா, சாப்பாடு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நீயும் சும்மா பசங்க மேல சொல்லாத. இல்ல, நிஜமாவே நல்லா இருக்கு. ஏதோ நீ சமைக்கிற மாதிரிலாம் என்னால டேஸ்டா சமைக்க முடியாது. இது கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும். மித்ரா, இதெல்லாம் நீ எழுந்து நடக்கிற வரைக்கும் தான். அது வரைக்கும் நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் அப்புறம் என்ன, நான் சென்னையிலையும் நீ இங்கேயும் இருக்க போற. அதுக்கப்புறம் நான் சமைக்கிற இந்த சக்கையெல்லாம் சாப்பிடணும்னு அவசியம் வராது. உனக்கு பிடிச்ச மாதிரி நீ செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். என் முகத்தை பார்த்து பேசக்கூட உங்களுக்கு தோண மாட்டேங்குதுல்ல வினய்? ஏன் வினய், நாம ஏன் இப்படி இருக்கோம்? நீங்க என்ன சுத்தி சுத்தி வந்தப்போ நான் பிடிக்காத மாதிரி விலகி விலகி போனேன். ஆனா இப்போ நான் உங்க கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க முகத்தை திருப்பி வச்சுக்கிறீங்க. என்கிட்ட இருந்த ஈகோ இப்போ உங்ககிட்ட வந்துருச்சுல்ல? மித்ரா, என்னாச்சு? ஏன் கண் கலக்குற? இல்ல, ஒண்ணும் இல்ல. மிளகாய கடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். சாரி. மித்ரா, இந்த தட்டி விடி. இந்த என்ன நீங்க கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்கவே மாட்டீங்க வினய். நான் சும்மா மிளகாய கடிச்சிட்டேன்னு போய் சொல்றேன். அத நீங்க நம்புறீங்கல்ல? என் கண்ணு கலங்குற காரணத்தை உங்களால புரிஞ்சுக்கவே முடியலல்ல? எப்படி முடியும்? உங்களுக்கு தான் என் முகத்தை பார்க்கவே பிடிக்கலையே. அந்த அளவுக்கு என் மேல உங்களுக்கு வெறுப்பு வந்துருச்சுல்ல வினய்? என்ன பண்றது? ஏன் சூழ்நிலை. ஆனா என் மனசுல உள்ளதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் வினய். ஆனா அதை எப்படி சொல்றதுன்னு தான் எனக்கு புரியல. நான் ஏதாவது உங்ககிட்ட சொல்ல போய் நீங்க போடின்னு ரிஜெக்ட் பண்ணிட்டா நான் என்ன பண்ணுவேன்?
என்னால அதெல்லாம் தாங்கிக்க முடியாது வினய். நான் செத்துருவேன். ஆக்கட்டும் மித்ரா. போதும் வினய். போதுமா? ஆமாமா ஆமா எங்களுக்கு full ஆயிடுச்சு. போதும். உங்களுக்கும் போதும். சரி சரி, போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கோங்க போங்க. வாங்க குட்டீஸ், போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிடலாம். வாடா. ஏண்டா மாப்பிள்ள, 2 நாள் விக்ரமும் மித்ராவும் நம்ம கூட இருக்கணும் வந்தது சந்தோஷமா இருக்கு. நடுவில் கோவிலுக்கு போயிட்டு வரும்போது கார் ஆக்சிடென்ட் ஆனது மனசுக்கு கொஞ்சம் கருக்குன்னு இருந்தாலும் கூட மித்ரா கடிப்பட்டதும் ஒரு புருஷனை அவளை நீ கவனிச்சுக்கிறது, நீ அவளுக்கு உதவும் போது அவனை ரொமான்டிக்காக பார்க்கறது, இதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா மாப்பிள்ள? நீங்கள் 2 பேரும் இப்படியே காலம் முழுக்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா எங்களுக்கெல்லாம் எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். என்ன மாப்பிள்ள? டேய் மாப்பிள்ள. மாம்சே, ஏன்டா நான் உங்ககிட்ட தான்டா பேசிட்டு இருக்கேன், அப்படி என்னடா யோசிச்சுட்டு இருக்க? அது என்ன அது வந்து போய் அது எங்கேயோ போட்டோம். கோயம்புத்தூர் வந்ததுலேருந்து எங்கிட்ட சொல்லாமல் எங்கேயும் போக மாட்டேன். இன்னைக்கு எங்கிட்ட சொல்லாமல் எங்கேயோ போயிட்டு வந்திருக்கேன். அப்படி எங்கே போயிட்டு வந்தேன்? அதான் மாம்சே சொல்ல வந்தேன். வீட்டில் மித்ரா இருந்தனால என்னால் சொல்ல முடியல. சரி, அப்படி என்ன சொல்ல வந்த? மாம்சே, இப்போ நம்ம பேச போகிற விஷயத்தை பற்றி மித்ரா கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். டேய், முதல்ல விஷயம் என்னன்னு சொல்லு. நான் போய் கார்த்திக் சாரை பார்த்துட்டு வந்தேன்யா. கார்த்திக் சாரியா? அவர் எதுக்கு போய் பார்த்தேன்? ஆமாம் மாம்சே, நமக்கு நடந்துச்சுல அந்த ஆக்சிடென்ட். அது ஆக்சிடென்ட் இல்லை. ஆக்சிடென்ட் இல்லையா? என்னடா சொல்ற? ஆமாய்யா, அது ஆக்சிடென்ட் இல்லை, அட்டம் மர்டர். அட்டம்ப்ட் மர்டரா? நம்மளை யாரோ கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க மாம்சே. கொலை பண்ண பார்த்தாங்களா? என்னடா சொல்ற? ஆமாயா. டேய், அவங்க நம்மளை கொலை பண்ண பார்த்தாங்கன்னு எப்படிடா அவ்வளோ உறுதியாக சொல்ற? நம்ம கார் ஆக்சிடென்ட் ஆனதும் அவனை நான் பார்த்தேன்யா. அவன் லாரியை விட்டு கீழே இறங்கி யாருக்கிட்டயோ ஃபோன் பண்ணி நம்மளை பற்றின நியூஸ் கொடுத்துட்டு இருந்தான். யாரோ ஆள் வச்சு தான் அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஏண்டா, கோயம்புத்தூரில் யாரா நமக்கு விரோதிக்கு இருக்க முடியும் நம்மளை கொல்ற அளவுக்கு? சென்னையாக இருந்தால் கூட சொல்லலாம், அங்கே தெரிஞ்சோ தெரியாமலோ யார் கூட இதை சண்டை போட்டுக்கலாம், விரோதிக்கு இருக்கலாம். இங்கே யாரா நம்மளை கொல்ல பார்ப்பாங்க? தெரியல மாம்சே, இதை பற்றி தான் நான் காலைல போய் கார்த்திக் சாரை பார்த்து பேசிட்டு வந்தேன். அவர் என்ன சொன்னார்? அவரு இது ஒரு விஷயமாவே எடுத்துக்கிட்ட மாதிரி தெரியலையா. டிரைவர் ஏதோ போதையில் பண்ணியிருப்பான்னு நீங்கள் தான் சொன்னீங்க. இப்போ எதுவும் பெருசு பண்ணாதீங்க, போலீஸ்கிட்ட நான் பேசிக்கிறேன்னு சொல்கிறாரு. ஏண்டா மாப்பிள்ள, கார்த்திக் சார் சொல்கிறது கூட கரெக்டாக தானடா இருக்கு. நீ எப்படி சொல்கிற அவ்வளோ உறுதியா யாரோ நம்மளை கொலை பண்ண வந்தாங்கன்னு? ஒரு வேளை அந்த லாரி டிரைவர் சரக்கு போட்டுட்டு வண்டி ஓட்டிட்டு வந்து நம்ம கார் ஆக்சிடென்ட் பண்ணிவிட்டு அந்த பயத்தில் அவனோட ஓனர் கூட ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல? என்ன மாப்பிள்ள, இது பாரு, நீ எதையும் மனசில் போட்டு குழப்பிட்டு இருக்காத. ஆமாண்ணே, நீ நைட்டு ஃபுல்லாக லோட் இருக்குண்ணே. நான் ஒரு டீ. டேய் மாப்பிள்ள, எங்கடா போற? மாம்சே, நம்மள லாரி ஏற்றி கொலை பண்ண ட்ரை பண்ண வந்தான். எங்க? யார்?
மாப்பிள்ள நீ நேரம் அவனை துரத்திட்டு போ. நான் குறுக்கால இப்படிக்காக வந்து அவனை பிடிச்சிடுறேன். மாப்பிள்ள என்னடா இங்க வந்து கிடக்குற? அவன் எங்க போட்ட நான் ஏதோ குறுக்குல வந்து பிடிக்கிறேனே. மாப்பிள்ள நான் குறுக்கு வரலாம் தான் போன மாப்பிள்ள. நான் போன பக்கம் பெரிய குழியா தோண்டி வச்சிருந்தாங்க. நானே சுத்தி வர வேண்டிய போய். பேசாமரியா தலையில அடிச்சு ஓட்டாம போய் புடியானே. இரு நான் போய் பிடிக்கிறேன். எங்க போயிட்டு அந்த காட்ஜில மாண்டையா? அவ்வளவு சீக்கிரம் மறையிற உருவம் இல்லையே. மாப்பிள காணடா எங்க போனானே தெரியல. எந்திரி பாத்து மெதுவா. எங்க போய் தொலைஞ்சா அதுக்குள்ள? மாம்சே நான் தான் சொன்னேன்ல, அவன் போதையில நம்மள ஆக்சிடென்ட் பண்ணல, ஏதோ நல்ல பிளான் பண்ணி தான் ஆக்சிடென்ட் பண்ணிருக்கான். ஆமாடா நீ சொல்லும்போது நான் சாதாரணமாக தான் நினைச்சேன். இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்தா விஷயம் பெருசா இருக்கும் போல இருக்கடா. ஆமா மாம்சு, இந்த விஷயத்தை காலைல கார்த்திக் சார்ட்ட சொல்ல போய் தான் அப்படிலாம் எதுவுமே இருக்காது அப்படி இப்படின்னு சொல்லி வாயடிச்சு அனுப்பிச்சு வச்சிட்டாரு. டே அவனை எப்படியாவது பிடிச்சாகணும்டா. அவனை பிடிச்சிட்டா மட்டும் போதியா? எதுக்காக கொலை பண்ண ட்ரை பண்ணா? இதுக்கெல்லாம் யாரு காரணம்னு எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சலாம். ஆனா அவனை பிடிச்சாகணுமே, எப்படி பிடிக்கிறது? எங்கன்னு போய் தேடுறது? இந்த ஊர்ல நம்ம கார்த்திக் சாரை தவிர வேற யாரும் தெரியாது. மாப்பிள்ள ஒன்று பண்ணலாமா? நேராக கார்த்திக் சார் கிட்ட போய் அவர்கிட்ட உதவி கேட்போம். அவரா? இல்ல மாம்சு, ஏற்கனவே நான் இதை சொல்ல போய் தான் இதை நான் பாத்துக்கிறேன், நீங்க ரொம்ப யோசிக்காதீங்க அப்படி இப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிட்டாரு. இப்போ போய் சொன்னாலும் அது எப்படி எடுத்துப்பாருன்னு எனக்கு தெரியல மாம்சு. டே மாப்பிள்ள அப்போ வேற இப்போ வேறடா. அப்போ போய் ஒரு யுகத்தில் சொன்னேன், இப்போ அப்படி இல்லை, நடந்திருக்குல்ல. அவனை பார்த்துருக்க துரத்திருக்க, அவனை அடிச்சுட்டு ஓடி இருக்கான். இதெல்லாம் அவர்கிட்ட போய் சொல்லலாம், ஹெல்ப் பண்ண வர்றா. அது இல்லாமல் நமக்கு இந்த ஊரில் யாரையும் தெரியாதுடா. எங்கேன்னு போய் எப்படி அவனை தேடுறது? கார்த்திக் சார்னா அவர் போலீஸ் அங்கங்கே இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, அதை வச்சு நமக்கு ஹெல்ப் பண்ணுவார் மாப்பிள்ள. மாப்பிள்ள இதை பாருடா, யோசிக்காதடா. 2 நாள் சந்தோஷமா இருக்கணும்னு மித்ராவும் விக்ரமும் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்கடா. யாரோ நம்ம குடும்பத்தை கொலை பண்ண பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எப்படி நம்மளால நிம்மதியாக இருக்க முடியும்? டே மாப்பிள்ள அது யாருன்னு கண்டுபிடிச்சாகணும்டா. அதுக்கு அந்த டிரைவரை கண்டிப்பாக பிடிச்சே ஆகணும். மாப்பிள்ள யோசிக்காதடா. சரி வாயா. வா. இவன் ஏன் இங்க வரான்? அத்தை யாரு? வினய் தான் மாப்ள. வினயா? அவன் ஏன் இங்க வந்தான்? அவன் உள்ள வந்து ஏதாவது கேள்வி கேட்கறதுக்குள்ள நாமளே அவனை வெளியே போய் ஏதாவது கன்ஃபியூஸ் பண்ணி பேசி அனுப்பி வச்சிருவோம். என்ன வினய், மித்ராக்கு உடம்பு எப்படி இருக்கு? ஓகேம்மா, கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டு வரா. சந்தோஷம்பா. வாங்க வினய். வாங்க அருண். வணக்கம் சார். என்ன விஷயம்? சார் உங்களை பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போலான்னு தான் வந்தோம். என்ன விஷயம் வினய்? முதல்ல உள்ள வாங்க, உட்காந்து பேசலாம். அத்தை இவங்களுக்கு காஃபி ஏதாச்சும்? சார் அதெல்லாம் ஒன்று வேணாம் சார். சார் எங்களை ஒரு லாரி ஆக்சிடென்ட் பண்ணிச்சுன்னு சொன்னல. ஆமா, அதான் ஏதோ போதையில வந்து மோதிருப்பான்னு விட்டோமே. இப்ப அதுல என்ன இருக்கு? அவன் போதையில பண்ண மாதிரி தெரியல சார். ஆமா சார். அது எப்படி சொல்றீங்க? அவனை இன்னைக்கு பார்த்தோம் சார். என்ன சொல்றீங்க அருண்? உண்மையாவே
அவனை தான் பார்த்தீங்களா? ஆமாம் சார், நாங்கள் இப்போ தான் டீ கடையில் பார்த்தோம். டீ கடையிலையா? என்ன சொல்கிறீங்க? ஆமாம் சார், மாப்பிள்ள அவன் பின்னாடியே துரத்திட்டு போய் அவனை பிடிச்சிட்டார் சார். பிடிச்சிட்டிங்களா? அப்புறம் அப்புறம் என்ன சார், அவன் மாப்பிள்ளைய ஒரு மரத்து மேலே தள்ளி விட்டு மாப்பிள்ளைக்கு மண்டையில் அடிபட்டு அவர் கீழே விழுந்துட்டாரு. இவன் தப்பிச்சு போயிட்டான் சார். சார் இது பாருங்க சார், அவனை எப்படியாவது பிடிச்சாகணும் சார். அவன் யார், அவனை யார் அனுப்புனாங்கன்னு கண்டுபிடிச்சாகணும் சார். அதுக்கு நீங்கள் தான் சார் ஹெல்ப் பண்ணணும். பாவம் மித்ரா, ஒரு சின்ன எறும்புக்கு கூட துரோகம் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பா. அவளை போய் கொலை பண்ணணும்னு நினைச்சிருக்காங்க பாருங்க. ச்சே, அவங்கெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டாங்க. அத்தை, நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? சரிங்க மாப்பிள்ள, நான் எதுவும் பேசல. அப்போ அவன் உங்களை பார்த்து பயந்து ஓடினதை வச்சுதான் அவன் உங்களை கொலை பண்ண வந்தான்னு நீங்க நினைக்கிறீங்க, அப்படிதானே? சார் அப்படிதான் சார். அவன் தப்பு பண்ணலன்னா எங்களை பார்த்து எதுக்கு சார் பயந்து ஓடணும்? அப்போ அவன் பின்னால யாரும் இருக்காங்கல்ல, அதுக்காக தான் மாட்டிக்கூடாதுன்னு அவன் தப்பிச்சு ஓடிட்டான். அப்படி இல்லை, உண்மையிலே உங்களை யாராவது கொலை பண்ணணும்னு நினச்சிருந்தாங்கன்னா நீங்கள் தப்பிச்சிட்டீங்கன்னு தெரிஞ்ச உடனே மறுபடியும் அவங்க இன்னொரு அட்டம் பண்ணியிருக்கணும்ல சார். அப்படியே இருந்தாலும் அவன் எங்களை பார்த்துட்டு எதுக்கு பயந்து ஓடணும்? ஒருவேளை போதையில் ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டோம், திரும்ப உங்களை பார்த்து மாட்டிக்கிட்டோன்னா நீங்கள் போலீஸில் பிடிச்சி கொடுத்துருக்கீங்கன்னு பயந்து கூட ஓடி இருக்கலாம்ல.